எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். நியூ இயருக்கு நியூவாக ஒரு டிஃபன் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் மைதா மாவு, 100 கிராம் நாட்டு சர்க்கரை, 2 ஸ்பூன் பட்டர், அதில் கொஞ்சமாக உப்பு, நடுவில் வந்து அதை ஆக்சுவலாக இதுக்கு பேர் கலகலா தான். சென்டரில் அதை வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் காலையிலேயே பாதாம் பருப்பை ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக வச்சா இந்த டிசைனிங் சரியாக வராது. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து இந்த மைதா மாவு போட்டுக்கலாம். 200 கிராம் மைதா மாவுக்கு 100 கிராம் நாட்டு சர்க்கரை நான் அதை ஏற்கனவே கரைச்சி அதில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த மைதா மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறணும். ஒரு இனிப்பு பலகாரத்துக்கு உப்பு போட்டால் அந்த சுவையை எடுத்து கொடுக்கும். அதுக்காக உப்பு போட்டுட்டு அந்த 2 ஸ்பூன் பட்டரையும் போட்டுறணும். போட்டுட்டு இந்த பட்டரும் மைதா மாவும் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுறது மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கிறணும். ஏன்னா பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் சேரணும். நம்ம பட்டரை போட்டு பிசையாமல் நாட்டு சர்க்கரை போட்டோன்னா அது ஒரே இடத்துல நின்றோம். அதுக்காக பட்டரும் மைதாவும் கிளறிட்டு அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் ஊற்றிடணும். ஊற்றி என்ன செய்யணும்? பிசையணும். அது நல்லா இந்த தண்ணி வந்து இந்த 1 கப்பு அந்த சர்க்கரை முங்குற அளவுக்குள்ள தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிடக்கூடாது. ஊற்றினா ஒரு மாதிரி மாவு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு இன்னொரு கையில் பண்ணுறதுனால அந்த நாட்டு சக்கரை தண்ணி கீழே விழுந்திருக்கு பாருங்கள். அது கூட அழகாக டிசைனாக தான் தெரியுது. பார்க்குறதுக்கு அது கூட நல்லா தான் இருக்குது. அது கொட்டிருச்சு. இதே தண்ணியே போதும். நம்மளுக்கு தேவைன்னா நாங்கள் ஏற்கனவே தண்ணியை வச்சுருக்கேன். வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம எவ்வளோக்கு அளவு இந்த டஃப்னஸ்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும்னா நீங்கள் நல்லா பிசைகிற அதுக்குள்ளே தான் இருக்குது. மைதா மாவோ கோதுமை மாவோ நம்ம நல்லா கையை விட்டு பிசைஞ்சோம்னா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடணும். அப்போ தான் அவங்க வந்து நல்லா உப்பி சாஃப்ட்னஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை எடுக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு நல்லா யூஸ் பண்ணாத சீப்போ இல்லைன்னா ஃபோர்க்கு இல்லைன்னா அந்த பக்கத்தில் நான் அரிகரண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி நான் அந்த அரிகரண்டியில் தான் நான் டிசைனிங் பண்ண போகிறேன். இன்னும் மேலே வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த பொருள்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் நம்ம அந்த கேரட் திருவியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். நான் அதில் கூட பண்ணினேன், நல்லா வந்தது. அதை நான் இன்னொரு நாளைக்கு அது வேறு டிசைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். இப்போக்கி நான் வந்து அரிகரண்டியில் தான் நான் பண்ண போகிறேன். வடச்சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அது எண்ணெய் காய வச்சாச்சு. இந்த முறுக்கு அதிரசம் இந்த கலகலா இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு நார்மலாக மண்சட்டியில் உள்ள வடச்சட்டியில் தான் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த உருட்டுன சின்ன சின்ன உருண்டையை இந்த அரிகரண்டியில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த பாதாம் பருப்பை வச்சுட்டு பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு இல்லைன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் எப்படி உங்களுக்கு கை வசதியோ அது மாதிரி நீங்கள் வச்சு உருட்டி வச்சுக்கிறணும். இது கொஞ்சம் வேலை மெனக்கெட்ட உள்ளது தான், பட் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் வீட்டில் 2-3 பேர் இருந்தோன்னா ஒரு ஆள் உருட்டு சொல்லிவிட்டு நம்ம டிசைனிங் பண்ணுறதுக்கு நல்லா வாகா யார் நல்லா உருட்டி டிசைன் பண்ணுவாங்களோ அவங்க பண்ணால் போதும். நான் ஏற்கனவே இதை வந்து நடுவில் பாதாம் பருப்பு வச்சு கொஞ்சம் உருட்டி வச்சுட்டேன். இப்போ உருட்டி வச்சுட்டு இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. நடுவில் அந்த பாதாம் பருப்பு வச்ச உடனே அந்த பாதாம் வந்து இந்த பலகாரத்துக்கு நான் அது முத்துன்னு பேர் வச்சுருக்கேன். கலகலாவுக்குள்ள முத்து. ஆனால் அதனுடைய நான் சூட்டிய பெயர் என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ உருட்டி வச்ச எல்லா கலகலாவும் நம்ம எண்ணெயில் போட்டுறணும். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எனி ஃபங்க்ஷன் எங்கள் அம்மா வந்து இதை ரெகுலராக பண்ணுவாங்க. இது சமோசா, முறுக்கு, அதிரசம், அப்புறம் இந்த அச்சு முறுக்கு, முந்திரி கொத்து, இதெல்லாம் ஜென்ரலாக ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறத விட அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த பலகாரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்குரிய நிகர் வேறு எதுவுமே கிடையாதுங்க.
என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கலகலான்ற பேரை மாற்றி அதுக்கு நடுவில் நான் அந்த பாதாம் பருப்பை வச்சு வேறு ஒரு பேர் சூட்டியிருக்கேன், அவ்வளோதான். பட் இது பார்க்குறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது. இப்போ டெய்லி பாதாம் பருப்பை ஊற வச்சு காலையில் வெறுதாவே எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது? ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா கருகிருச்சு. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் இது பரட்டி விடுறது, அது இது பண்ணுறதுனால நம்மளாம் சகலகலா வல்லவர்கள் இல்லையா? பெண்கள்னால் சும்மாவா? அது பாருங்கள், அழகாக இருக்குல்ல? அது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு 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 எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் உருட்டுறப்ப ஜாக்கிரதையாக உருட்டணும், ஏன்னா நடுவில் உள்ள அந்த பாதாம் பருப்பை வந்து ஏன் நம்ம பாதியாக வச்சுருக்கோன்னா, அது பாதியாக இருக்கிறப்ப அந்த ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்கிறனால அந்த மைதா மாவுக்குள்ளே நல்லா ஒட்டி கீழே விழாது. முழுசாக வச்சோம்னா கொஞ்சம் திக்காக வந்துடும், அப்புறம் அது கீழே விழுந்துடும். அதனால் நான் அதை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சு உருட்டினதுனால அம்மையார் உள்ளேயே இருந்துக்கிட்டாங்க. நல்லா நல்லா உள்ளே வேகும். அது அந்த பாதாம் பருப்பும் உள்ளே வெந்துறதுனால கடைசியில் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு, பாதாம் பருப்பினுடைய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த செய்முறையை பார்த்தா மட்டும் போதும், நீங்கள் செஞ்சு பார்த்து அதை சாப்பிட்டு பார்க்கணும், அந்த ருசியே தனிங்கல்ல. இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கும் கூட வேறு மாதிரி திங்கிங் வரும், நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக அதை செய்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்போ இவங்களை எடுத்து வெளியில் வச்சுட்டு இவங்களுக்கு பேர் சூட்டலாமா? இவங்க தான் சிப்பிக்குள் முத்து. சிப்பி மாதிரி இருக்கு இல்லையா, உள்ள பாதாம் பருப்பு முத்து மாதிரி இருக்குல்ல, அதனால் இவங்களுக்கு நான் சிப்பிக்குள் முத்துன்னு வச்சுருக்கேன். பாருங்கள், ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சிப்பிக்குள் முத்துவை நீங்கள் கண்டு கழியுங்கள். ஓகே, பை பை, see you.